ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக வலையெல்லாம் ரெடி பண்ணி காத்திருக்கிறாங்க. கேட் வழியாக நடந்து வரும் அப்படின்னு நினச்சி கேட்டை கூட திறந்து தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சிறுத்தை எங்கேருந்து பாஞ்சு வரும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. எதிர்பாராத நேரத்தில் மின்னல் வேகத்தில் பாஞ்சு வந்தது. இந்த வலையும் தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சு. இவ்வளோ அலர்ட்டாக இருந்ததுக்கு அப்புறம் கூட கனப்பொழுதுல நடந்து முடிஞ்ச சம்பவம் இது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் குரங்கு அந்த இடத்துல நடமாடிட்டு இருக்கிறது கேள்விப்பட்டதும் மொட்டை மாடியிலிருந்து வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. சரியா அந்த வீட்டு மொட்டை மாடிக்கு இந்த குரங்கு மேலே ஏறி வந்திருக்கு. இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாது அப்படின்னு உள்ள ஓடி போய் கதவை சாத்திட்டாங்க. இங்க வீட்டுக்குள்ள யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு எட்டி பாக்குறதுக்காக குரங்கு வந்திருக்கு. ஆனா ஆள் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாங்களாம். துணியெல்லாம் போட்டு மூடிட்டு ஆளே இல்லாத மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. வந்த குரங்கு யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே போயிடுச்சு. போற வேகத்துல கதவை தள்ளிட்டு போகுது. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல யானை நடந்து வரதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்க. திடீர்னு யானை கட்டுப்பாடு இல்லாம அங்கங்க தாறுமாறா ஓடுறத பார்த்ததும் எல்லாரும் அலர்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சாங்க. பெரிய யானைக்கு இந்த செவரு கேட் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான நிகழ்வு தான். அது வர வேகத்துக்கு யாரும் பக்கத்துல கூட நிக்க முடியாது போல. அடுத்ததான் இந்த வீடியோல பாறாங்கல் மாதிரி என்னவோ உருண்டு உருண்டு போயிட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த ரெண்டு நாய்களும் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட பக்கத்துல போயிருக்கு. அது ஒரு ஆமை கரெக்டா அந்த டாகோட நாக்க பிடிச்சி நல்லாவே இழுத்து விட்டுடுச்சு. அதுகிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுக்குள்ள படாத பாடுதான். இந்த வீடியோல காட்டுல யானை அதோட குட்டியோட சேர்ந்து நடந்து போறத பாக்குறோம். ரொம்ப குட்டியான யானை பிறந்து 2-3 நாள் தான் இருக்கும் போல. இதை பார்த்து ஒரு சிங்கம் பின்னாடியே ஓடி வந்திருக்கு. ஆனா இந்த பெரிய யானை ஆவேசமா திரும்பினதை பார்த்ததும் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இந்த பக்கமா வந்துடுச்சு. சிங்கம் புழுதி பறக்க நிக்கிற அதோட கோபத்துக்கு முன்னாடி யாராவது போய் நிக்க முடியுமா? அடுத்ததான் இந்த வீடியோல வேலி பக்கமா வித்தியாசமான ஒரு உருவம் ஊந்து போயிட்டு இருக்கிறத இந்த டாக் பாக்குது. அது ஒரு உடும்பு. தைரியத்தை வரவழைச்சிட்டு பக்கத்துல போய் எட்டி பார்க்கும்போது இந்த உடும்பு மேலேயே எகிரி பாஞ்சிருக்கு. ஏதோ ஊந்து போகணும்னு பார்த்தா இப்படி மேல தாவி வரும்னு அந்த நாய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரே ஓட்டம் தான். அடுத்ததான் இந்த வீடியோல எத்தனை முளம்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நீளமான ஒரு பாம்பு. இதை பார்த்த இந்த நாய் ரொம்ப ஆச்சரியமா பக்கத்துல போயிருக்கு. இந்த குட்டி டாக் இப்பதான் இவ்வளவு வித்தியாசமான ஒரு உயிரினத்தை பாக்குது போல. முகம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி பக்கத்துல போய் எட்டி பார்க்கும்போது அது படம் எடுத்து நிக்குது. ஒரு ஆபத்தான உயிரினம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு. எப்படியும் வீட்டுக்குள்ள மட்டும் போக விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சிருக்கோம். அடுத்தது இங்க இந்த வீடியோல வெளியில தெருவுல போயிட்டு இருக்கிற அந்த டாகுக்கு பயந்து இவரு கேட்டை எட்டி தாவி காம்பவுண்டுக்குள்ள வந்தாரு. ஆனா அதை விட பயங்கரமா இங்க காம்பவுண்டுக்குள்ள 3 டாக் இருக்குன்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. வந்த வேகத்துல அப்படியே கேட்டை எட்டி தாவி மறுபடியும் ரோட்டுக்கே போயிட்டாரு. இந்த 3 சமாளிக்கிறதை விட அந்த ஒன்னையே சமாளிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு போல. ஏதோ கொஞ்சம் வேகமா எட்டி தாவனது நல்லா தப்பிச்சாரு. அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவில் இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய பறவைகள் பறந்து வரதை பார்த்ததும் உடனே இவரு கேட்டை இழுத்து மூடிட்டாரு. வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கிறாராம். இப்போ அவர் போட்டிருக்கிற வாட்ச்ல மணி எவ்வளவு ஆச்சுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கேட்டை திறக்கிறாரு. ஒரு நிமிஷம் முன்ன பின்ன ஆயிடக்கூடாது. கரெக்டான டைம் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு அவரோட கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லதான். புழுக்கதவியும் நல்லா திறந்து வச்சதுக்கு அப்புறம் அத்தனை புறாக்களும் வீட்டுக்குள்ள ஓடி வந்திருக்கு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல காற்றோட வேகத்தை தான் பாக்குறோம். ஒரு செகண்ட் தான் இங்க போட்டிருந்த கூடாரமே பலூன் மாதிரி பறக்க தொடங்கிடுச்சு. சேர் எல்லாம் கூட பறக்குதே. இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தா ஆளே பறந்துருவோம். அவ்வளவுதான், இதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஓடிடணும். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பொழுது போகாம பூனையோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறத தான் பாக்குறோம். அவரு செல்லமா தட்ட இந்த பூனையும் நானும் பதிலுக்கு நல்லாவே தட்டுவேன்னு அதுவும் அடி கொடுத்துட்டு இருக்கு. டைம் பாஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு பூனை இருந்தா நேரம் போறதே தெரியாது போலயே. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த கண்ணாடியை எப்படியாவது பத்திரமா கார் மேல ஏத்திடணும் அப்படின்னு ரொம்ப கவனமா தான் 2 பேரும் ஏத்துறாங்க. ஆனால் கண்ணாடியெல்லாம் ஒரு செகண்ட் தானே, நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் சல்லியாக நொறுங்கி போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் ஒரு டாகை பிடிக்கிறதுக்காக மெதுவாக பதுங்கி நடந்து வர ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம். இந்த நாய் நல்லா தூங்கிட்டு இருக்கு. இவ்வளோ பக்கத்தில் சிறுத்தை வந்ததுக்கு அப்புறம் கூட அதால் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ தூக்கம். சிறுத்தையும் அந்த அளவுக்கு மெதுவாக தான் நடந்து வரும். ஆனால் அதை பிடிச்ச வேகத்தில் அது கத்துனதும் அதோட ஃப்ரெண்டு பக்கத்தில் படுத்திருந்த இந்த டாக் வேகமாக அதுக்கு உதவி செய்யறதுக்காக ஓடி இருக்கு. பயந்து ஒதுங்காம இது தைரியமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடி போனதுனால அந்த சிறுத்தை அப்படியே அந்த நாய் அங்கே விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. எப்படியோ தன்னோட ஃப்ரெண்டை சரியான நேரத்துல காப்பாத்தி இருக்கு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல தெருவுக்குள்ள புதுசா நுழைஞ்ச ஒரு குரங்க பார்த்ததும் அந்த தெருவுல இருக்கிற எல்லா நாய்களும் ஒன்னா சேர்ந்திருக்கு. அங்க இருக்கிற எல்லா நாய்கள் கிட்டையும் வம்பளித்து சேட்டை பண்ண குரங்கு கடைசியா மேல ஏறி உட்கார்ந்துடுச்சு. இப்ப பிடிச்சி மொட்டை மாடியில கூட சரசரன்னு ஏறிடும். அந்த அளவுக்கு குரங்கு மின்னல் வேகத்துல செயல்படும். இங்க பிடிக்க வந்த இந்த டாகு கிட்ட கபடி விளையாடியே டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரோட்ல பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு. எங்க இருந்தோ பாஞ்சு வந்த குரங்கு வேகமா ஓடி போய் அவர் மேலேயே எகிரி தாவி இருக்கு. இதை எதிர்பார்க்காததுனால அவர் கீழே விழுந்திருக்கிறாரு. குரங்கோட சேட்டைக்கு அளவே இல்லதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரே கூண்டுல 2 டாக போட்டிருக்காங்க. 2த்துக்கும் சேர்த்து தான் சாப்பாடு வச்சிருக்காங்க. அதை சாப்பிடுறதுல தொடங்கின சண்டை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நிக்காது போல. ஒரே கூண்டுல 2 டாக போட்டா இப்படித்தானே ஆகும். ஒருத்தர் சாப்பிட விடாம கடைசி வரைக்கும் மல்லு கட்டி இருக்கு.
ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சது இல்லைன்னு அவ்வளோ வேகமான மோதல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த டாக் படிக்கட்டில் மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்து இங்கே படிக்கட்டில் தூங்கிட்டு இருக்கிறது ஒரு பூனை. பக்கத்தில் வந்ததும் பூனை குரல் கொடுத்துருக்கு. அவ்வளவுதான், இந்த குரலுக்கு பயந்து இந்த டாக் அப்படியே சறுக்கிட்டு கீழே ஓடி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.